திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகாதேவனை ஆதரித்து மதுரை அவனியாபுரம் மந்தை திடலில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு காங்கிரஸ் மற்றும் திமுகவே முதல் காரணம் என்று குற்றம் சாட்டினார். அந்த செயலர் அமைச்சு கொண்டு வரும்போது என்ன கொண்டு வராரு? காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல சேர்க்கிறார். ஆட்சியில் இருந்த பொதுமக்கள் யாரு? இந்த காங்கிரஸ். ஜல்லிக்கட்டு நடத்திய இந்த திமுக. அப்ப இந்த என்ன பண்றது? காட்சிப்படுத்த விலங்கு கூடாத பட்டியல். சரி, ஒரு கேள்வி எந்திரிச்சு கேட்கணுமாலே, எந்த ஒரு சர்க்கஸ்ல காலை வச்சு வித்தா காட்டுறேன், நீ எதுக்கு அதை இந்த பட்டியல சேர்க்கிற? சிங்கத்தை வச்சு காட்டுறேன், கரடியை வச்சு காட்டுறேன், குரங்கு வச்சு காட்டுறேன், புலியை வச்சு காட்டுறேன், யானையை வச்சு காட்டுறேன், மலைப்பாம்பு வச்சு காட்டுறேன், கிளியை வச்சு காட்டுறேன், கரடியை வச்சு காட்டுறேன், ஏன் நாயை வச்சு காட்டுறேன். எந்த ஊர்ல எந்த ஒரு சர்க்கஸ் காலையை வச்சு சர்க்கஸ் காட்டுறா, வித்த காட்டுறா, இது எதுக்கு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல சேர்க்கிற? ஒரு வார்த்தை பேசல.